சரி, இந்த நாளிலும் நம்மளுடைய ஒரு சின்ன தியானத்திற்காய் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் the book of Proverbs chapter 3 verses 5 and 6. புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ரொம்பவும் உணர்த்தின ஒரு வசனமாய் இந்த வசனம் காணப்பட்டது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, நாம என்ன பண்ணணுமா, நம்ம சுய புத்தியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் இங்க சொல்லல. கரெக்டா? நம்ம சுய புத்தியின் மேல நம்பிக்கையே இருக்கக்கூடாது, நம்ம சுய புத்தியின் மேல சாயவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. இங்க வசனம் என்ன சொல்லுகிறான், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மீது நம்ம விசுவாசத்தை வைக்கணுமா, இரண்டாவது ஆண்டவருக்கு நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செயல்படும் பொழுது, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய குழப்பமான இடத்துல நாம் இந்த காலை வேளையில நின்று கொண்டிருந்தாலும், எவ்வளவு ஒரு பயங்கரமான சூழ்நிலை, குறுக்கடான பாத்தா இருந்தாலும், இதை சரி செய்யவே முடியாத ஒரு பாத்தா இருந்தாலும், ஒரு பாதையா இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி தருவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நோ மேட்டர் எவ்வளவு குறுக்கடா நம்ம லைஃப் இருக்குது, எவ்வளவு டவுனா நம்ம லைஃப் போயிருக்குது, எவ்வளவு வீக்கா நம்ம லைஃப் காணப்பட்டாலும், ஆண்டவர் சொல்ல உன் வழிகளை அவருக்கு ஒப்புவி, அவர் என்ன செய்வாரா, உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்தி தருவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய வழிகள் எப்பவுமே நமக்கு என்னவா தோணும், கரெக்டா தான் தோணும். கரெக்டா? ஹல்லேலூயா. நம்ம செய்யறது எல்லாம் கரெக்ட் தான் நமக்கு அநேக நாட்கள் நமக்கு தோணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வழிகள் உன் சுய புத்தியின் மேல் சாயாதமல் என்ன பண்ண, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. whatever ways you are thinking, நீங்க நினைத்து கொண்டிருக்கிற வழி உங்களுக்கு கரெக்டா தெரியலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த வழியில ஒரு பெரிய ஒரு ஆபத்து இருக்குது உனக்கு, அந்த வழியில ஒரு பெரிய பிரச்சனை உன் வாழ்க்கையில வரப்போகுது. நீ என்ன பண்ண, நீ என்ன நினைக்கிற, நான் போகிற வழி கரெக்ட் நினைக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்றார் அது மரண வழி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மரணத்திற்கு நேராய் உன்னை எடுத்து செல்லுகிற வழி. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வார்த்தைகளை, நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்கும் பொழுது, நம்மளுடைய வழிகள் மரண வழிகளில் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லா வழிகளையும் செவ்வையாக்கி தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்மளுடைய வழிகளை ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்தணும்? ஆமென். ஏதோ கொஞ்சம் குறுக்கடா இருக்கு, ஏதோ நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒன்று குறுக்கடா இருக்குது, நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒன்று உடஞ்சிருக்குது, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்குது, பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்குது, கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்குது, சகோதர சகோதரிகளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்குது, இல்ல நம்மளுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், நம்மளுடைய எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நம்ம வழியை அவரை நினைத்து கொள்ளணுமா. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அநேக நாட்கள் நான் அங்கிருந்து நியூ ஜெர்சில இருந்து இங்க வரும் பொழுது எப்பவுமே ஜிபிஎஸ் போட்டுட்டு தான் வருவேன், இந்த இது போன்ல மேப்பை போட்டுட்டு தான் வருவேன். ஆனா எனக்கு இப்போ வர்றது பழகிடுச்சதுனால, இப்போ இந்த மேப் திடீர்னு ரூட்டை மாற்ற சொல்லுச்சுன்னா நான் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தான் வழி தெரியுமேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போவேன். அதுவும் ப்ளஸ் காலைல 8:30 வரும்போது ஒரு 5 minutes ஸ்லிப்பேஜ் ஆனாலும், ஒரு 5 minutes எங்கேயாவது பிளாக் ஆனாலும் இங்கே வர்றது லேட் ஆகிடும்.
அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலைகள். ஸோ பார்க்கும் பொழுது சின்ன வரும்போது அது வந்து ரூட்டை மாற்றுன்னு சொல்லும். ரூட்டை மாற்றுன்னு சொன்னோன்னா எனக்கு பிடிக்காது. நான் ஒன்று போகிற ரூட்லேயே தான் போவேன். நான் கடைசியில் பார்த்தா எங்கேயோ போய் ஸ்டக் ஆகி நின்றுவேன். முதல்ல யாரை திட்டுவேன்னு சொல்லுங்க? என்னையே தான் திட்டுவேன். ஹல்லேலூயா. முதல்ல நான் திட்டுறது யாருன்னா என்னையே தான் திட்டிப்பேன். அப்புறம் எங்களை சுற்றி இருக்க என்னை பக்கத்தில் உட்காந்துருக்காங்களோ என் பிள்ளைங்களங்க, why you took this route அப்படின்னுங்க அதுங்க. ஹல்லேலூயா. ஸோ பார்க்குற அநேக நாட்கள் நம்ம வரும்போது, இங்கேருந்து நீங்கள் போகும்போதோ இல்லை அங்கேருந்து வரும்போதோ பார்க்கும்பொழுது ரூட்டை மாற்றணும், லாங் ரூட்டில் போ அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இந்த ரூட் வந்து அதிக டோல் கட்டி போகிற மாதிரி ரூட்டாக இருக்கும். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கணும்னா நேச்சுரலாக நமக்கு மனசில் என்ன வரும்னா, நான் போகிற வழி கரெக்டு. ஹல்லேலூயா. நான் போகிற வழி கரெக்டு. இப்படிதான் நம்ம மனசு எப்பவுமே திங்க். ஏன்னா அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம். நேச்சுரலா மனுஷனுக்கு என்ன ஒரு சிந்தனைனா, எப்பவுமே கொஞ்சம் நமக்கு அறிவு வளர்ந்துருச்சுன்னா நாம செய்யறது தான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். ஹல்லேலூயா. சோ அப்படியா பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் அந்த சிந்தனையிலிருந்து நம்ம விடுபடணும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, lean not on your own understanding. ஏன் அதை முதல்ல சொல்றாரு? அவருக்கு தெரியும் உனக்கு நேச்சுரலாவே என்ன வரும்னா, உன் சுய புத்தியில சாய்கிறது தான் உனக்கு நேச்சுரலா வர ஒரு விஷயம். அதுல இருந்து நீ உடைத்து வெளியே வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. You are so focused on your own understanding. உன்னுடைய சொந்த புரிதலிலே நீ என்ன பண்ணிருக்க? கட்டப்பட்டு இருக்கிற. உங்கள் சொந்த புரிதலிலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? கட்டப்பட்டிருக்கோம். எந்த ஒரு வார்த்தை தேவனிடத்துல இருந்து வந்தாலும் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த கூகுள் மேப்ஸ் சொல்றதை கூட ரிசீவ் பண்ண முடியாத ஒரு மனநிலையில என் இருதயம் இருக்குது, என் சிந்தனை இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன். இப்போ பல தடவை அந்த மிஸ்டேக்கை பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் மேப்ஸ் எந்த வழியில சொல்லுதோ அந்த வழியில நம்ம போவோம். அது நமக்கு தெரிஞ்ச வழியோ தெரியாத வழியோ தூரமான வழியோ அதிக டோல் கட்டி போற வழியோ ஏதோ ஒரு வழியில கொண்டு போய் நீ சர்ச்சில் விட்டா போதும். ஆமென். ஹல்லேலூயா. சோ அதுல இருந்து நம்ம விடுபட்டு வரணும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா அனுபவங்களும் இருக்குது, எனக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை, யாரும் எனக்கு எதையும் சொல்ல தேவையில்லை. அது ஒரு கட்டு, பிரியமானவர்களே. அது இருதயத்தை கட்டி வைக்கிறது, நம்ம செவிகளை கட்டி வைக்கிறது, நம்மளுடைய சிந்தனைகளை கட்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையா இருக்குது. அதுல இருந்து நம்ம விடுபட்டு நம்ம வரணும். இது ஒரு நேச்சுரலா நமக்கு தானா முதல்ல நினைச்ச ஒரு காரியத்தை சொன்ன உடனே முதல்ல தோன்றது, எனக்கு இதை செய்ய தெரியும், நான் இதை பண்ணிடுவேன். இதுதான் முதல்ல ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம். இதுல இருந்து இன்னைக்கு உடைந்து நம்ம வெளியே வரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணுமா? அவர் மேல என்ன எப்படி இருக்கணும்? lean not and trust in the Lord with all your heart and lean not on your own understanding. ஹல்லேலூயா. இந்த 5வது வசனம் அப்படிதானே சொல்றது? நீதிமொழிகள் 3:5 திரும்ப ஒரு தடவை வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. இங்கிலீஷ்ல எப்படி சொன்னா, trust in the Lord with all heart and lean not on your own understanding. அப்ப ஆண்டவர் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கணும்? நான் என் மேல என்னுடைய சிந்தனைகளில வைக்கிறதுக்கு பதிலா ஆண்டவருடைய சிந்தனையில என் வழிகளை வைக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு விடுதலையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் நம்ம பார்க்கும் பொழுது அந்த படிப்பும் நமக்கு ஒரு வசதியும் வந்துட்டா நம்மளுக்குள்ள என்ன ஆகுது? நம்மளுடைய சுய சிந்தனைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துரும். அது வரைக்கும் வளர்ச்சியை அந்த பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, யார் என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு நிலையில நம்மளுடைய மனநிலை இருக்கும், இருதயம் இருக்கும். ஆனா ஒரு வளர்ச்சியை அடைந்ததுக்கு அப்புறம், ஒரு படிப்பு, ஒரு அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் எப்படியா மாறுது? யாருக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? we lose, நம்ம வழிகளை நம்ம இழந்து போகிற சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கும்போது சாலமோனை குறித்து நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தா, சேபா அந்த குயின் வந்து எங்கிருந்தோ கடந்து வந்து சாலமோன் இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி கேட்கும்படிக்காய் வந்த ஒரு நிலை காணப்பட்டது. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல
10வது அதிகாரத்துல 6 8 வசனம். ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சாலமோன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான்? அதிக ஞானம் உள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களும், ராணி, ராஜா எல்லாரும் கடந்து வந்து அவர் என்ன பேசுறாரு, அவருக்கு இருக்கிற ஞானத்துல இருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கொள்ளணும், ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வாஞ்சையோடு கூட வர்றாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படியான ஒரு நிலையில காணப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம லைஃப்ல இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிருக்கவே முடியாது. ஆமென். இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம லைஃப்ல நம்ம கண்டிருக்கவே முடியாது. ராஜாக்களும் ராணிகளும் பெரிய பெரிய மனிதர்களும் நம்மளை தேடி வந்து இவர் என்ன சொல்ல போறாரு, இவர் என்ன பேச போறார், அப்படி ஒரு ஞானத்தை கொண்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு ஞானம் காணப்பட்டாலும் 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல 1 4 வசனம் முடிய வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் நாங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தார். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 அரமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் இவன் இருதயத்தை பழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சாலமோன் வந்து ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று தேவனுடைய ஆலயத்தை கட்டி அநேக விதமான காரியங்களை தேவனுக்காய் செய்த ஒரு மனிதன். லாட் ஆஃப் திங்ஸ். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், தேவனால வரத்தை பெற்ற ஒரு மனிதன், தேவனுக்காய் அநேக காரியங்களை சாதித்து காட்டின ஒரு மனிதனாய் காணப்படுகிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி நாட்களில் அவர் என்னவா மாறிட்டாரு? அதிக விதமான ஞானம், அதிக அறிவு, அதிக வசதிகள் வந்தவுடனே அவர் தேவனை சார்ந்து தேவன் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்காம அவரை சுற்றி இருந்தவர்களுடைய இருதயத்தின்படி அவர் நடக்க ஆரம்பித்தார் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஞானவான்களாய் நம்ம இருக்கலாம், வசதி உள்ளவர்களா இருக்கலாம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம். பட் சாலமோனுக்கு நேர்ந்த அதே காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில சம்பவிக்க நிச்சயம் கூடும். ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு ஞானமான ஒரு மனிதன் விழுவார் என்றால் நீங்களும் நானும் எப்படியா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே எந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாளாம். ஹல்லேலூயா. ராஜஸ்திரீ என்ன பண்ண போறாங்களாம்? நம்மளைய குற்றம் சுமத்த போறாங்களாம். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க நான் ஓடோடி வந்தேன். சாலமோனை காட்டிலும் ஞானமுள்ள ஒரு தேவன் உங்கள் முன்பாக நிற்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்காமல் நீங்க போகிறதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர் நம்மளை குற்றப்படுத்துவாள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருடைய பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்கிறோம்? அந்த ஞானவானுடைய பேச்சு, இந்த ஞானவானுடைய பேச்சு எல்லாவற்றையும் கேட்கிறோம்.
ஆனா எல்லாரை காட்டிலும் ஞானவான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் தன்னை ஞானவான் என்று சொல்லலாம். ஆனா ஆண்டவர் மனுஷனுடைய ஞானம் எப்படியா இருக்குது? ஆண்டவருக்கு முன்பாக அது ஒரு பைத்தியமா இருக்குது. ஹல்லேலூயா. இட்ஸ் foolishness before God. அவன் எவ்வளவு பெரிய அதிபுத்திசாலியாய் காணப்பட்டாலும் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு? பைத்தியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருடைய வார்த்தைகளையும் சொற்களையும் கேட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துறோம். யார் யாரெல்லாம் அட்வைஸ் கவுன்சில் வாங்கி நம்ம கேட்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாவற்றை காட்டிலும் யாருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்? இயேசுவினுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். இயேசு என்ன நினைக்கிறார், இயேசு என்ன சொல்லுகிறார், அந்த காரியத்திலே நம்ம குறிப்பார்த்து நம்ம நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, இந்த 5வது வசனம், இந்த 6வது வசனம் கூறுகிறது, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். சிலர் பார்த்தீங்கன்னா சில வழிகளில் ஆண்டவர் நினைத்திருப்பாங்க, சில வழிகளில் ஆண்டவரை முக்கியப்படுத்துவாங்க, சில வழிகளில் ஆண்டவரை முக்கியப்படுத்தாம விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ன்றார். எவ்ரி வே, உன் குடும்பத்திலேயோ, உன் பிள்ளைகளிலோ, உன் வேலைகளிலோ, உன் ஆலயத்திலோ, உன் எந்த ஒரு காரியமா இருந்தாலும், இன் எவ்ரிதிங் நீ அவரை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. நாட் ஜஸ்ட் நம்ம நினைக்கிறோம், ஓ கல்ச்சர் மாறிடுச்சு, இப்போ போய் நம்ம வந்து இந்த இதை நம்பி ஓட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உன் எல்லா வழிகளிலும் என்ன பண்ணு, என்னை நினைத்துக் கொள்ளுன்றார். ஹல்லேலூயா. எல்லா வழிகளிலும் அவரை நினைக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜாவை பார்க்கும் பொழுது அவர் வந்து அருமையாய் கர்த்தரை ஆராதித்தார் இல்லையா? அவர் ஆராதிக்கும் போது என்னாச்சு? அவர் ஆராதிக்கும் எதிரிகள் வெட்டுண்டு, நம்ம பாட்டு கூட பாடுவோம், ஹல்லேலூயா, எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள்னு. ஆமென். அப்படி ஒரு அருமையான ஆராதனை நடத்தின ஒரு மனிதன், தேவனிடத்துல அப்படியா ஜெபித்த ஒரு மனிதன். ஆனா அவர் பாருங்க, அவருடைய லைஃபை பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் புஸ்தகத்துல நீங்க எடுத்து வாசிங்க அவரை. ஆமென். 2 நாளாகமம் 18 1 3 வசனத்தை எடுத்து வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வரியமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்துக்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோட கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஒரு வசனம் கூறுகிறது, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. எப்படி உண்டாயிருந்தது? ஆண்டவர் யோசபாத்துக்கு கொடுத்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவருடைய வாழ்க்கையில ஜெபம் நல்லா இருக்குது, ஆராதனைகள் நல்லா இருக்குது. ஆனா அவருடைய மற்ற காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் அதிலே குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. எல்லா வழிகளிலும் ஆண்டவரை நினைக்கல, ஏதோ 1-2 வழிகளில ஜெபம், ஆராதனை, அந்த மாதிரி விஷயத்துல மாத்திரம் அவர் யோசிப்பாத்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா மற்ற காரியங்கள்ல என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு, கொஞ்சம் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டார் அவருடைய லைஃப்ல. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் தெளிவாய் அவரோடு கூட பேசுகிறார். இதனால என்ன ஆச்சு? அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டார். கரெக்டா, அவருடைய மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில நேரிட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் அதை வான் பண்றாரு. 2 நாளாம் புஸ்தகத்துல 19 1 3 வாசிக்கும் பொழுது, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியான் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி,
துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று சொல்லி அவர் கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனா ஆண்டவர் கேட்கிறார் இந்த இடத்துல, என்ன கேட்கிறார்? அவனை சந்தித்து என்ன சொல்றாரு? அவன்கிட்ட துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று சொல்லி அவர் கேட்கிறார். இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உன்மேல் வர இருந்தது, ஆகிலும் நீர் விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றார். என்ன அர்த்தம் அதுக்கு? உங்ககிட்ட சில நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நீ தேவனை தேடுகிற ஒரு மனுஷியா இருக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷியா இருக்கிற. ஆனா உன்னுடைய எல்லா வழிகளிலும் அவரை நினைத்து இருக்கிறியா? எல்லா வழிகளிலும் ஆண்டவரை நீ அறிக்கை செய்கிறியா என்று பார்த்தா இல்ல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? அல்லேலூயா. நம்ம யாரோட ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறோம், யாரோட நம்ம உறவை வைத்திருக்கிறோம், யாரோட நம்ம பழக்கங்களை வைத்திருக்கிறோம், இதெல்லாம் கூட ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்ம ஆலயத்துல என்ன செய்யறோம், காணிக்க போடுறோமா, ஜெபத்துக்கு வரோமா, ஆராதிக்கிறோமா, அது மட்டும் தான். ஆண்டவர் என்ன, உன் வழிகளில் எல்லாம் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எல்லா வழிகளிலும் அவரை நினைத்து இருக்கிறியா? இல்ல ஆலயத்திற்குள்ள வரும்போது மாத்திரம்தான் உன் நினைப்பு, உன்னோட ஆசை வாஞ்சை எல்லாம் இங்க இருக்குது. ஆலயத்துக்கு விட்டு நீ போன உடனே உன்னுடைய சொந்த வழியில நீ போயிடுறன்னா, அதான் ஆண்டவருக்கு உன் வழிகளில் எல்லாம் நீங்க அவரை நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லா வழிகளிலும் அவரை நினைக்கிறேன் என்று சொல்லி நம்ம அறிக்கையிடணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவரை நினைக்கிறேன் என்று சொல்லி நம்ம அறிக்கையிடணும். ஆமென். இந்த வார்னிங் வந்தது, நமக்கு தான் வார்னிங் வருது. மாறுறோமா? சில நேரத்துல மாறுறது இல்ல. திரும்பிய யோசேப்பு அதே காரியத்தை செய்கிறார். 2 நாளாகமம் 20:35 37 வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20:35 37. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடே கூடிக்கொண்டான். அப்படியே ஏசியோனின் கெபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லி, நீ ரகசியாவோடே கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போக கூடாமல் போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், யோசேப்பு ராஜாவின் இடத்துல சில நல்ல காரியங்கள் காணப்பட்டது, சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் காணப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான ஆராதனை ஜெபங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம ஜெபிக்கிறோம், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுகிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் கவனமா இல்லாதனால அவருக்கு மரணம் சம்பவிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறி போனது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. அவருடைய வேலையில இன்னொருத்தரோட திரும்ப அவர் ஆண்டவர் பழகக்கூடாதுன்னு சொன்னவரோட பழகி திரும்ப அவருடைய வேலையில அவர் ஒரு முறிவை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஃபெயிலியரை சந்திக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த காலை வேளையில? உன்னுடைய எல்லா வழிகளிலும் நீ என்னை நினைத்துக்கொள். In everything you are doing for me. நீ நல்ல விஷயங்களை செய்யற, நல்ல காரியங்களை செய்யற எனக்காக. ஆனா எல்லாவற்றிலும் நீ உண்மையா இருக்கிறியா? நான் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய எல்லா வழிகளிலும் நீ உண்மையா இருக்கிறியா? இல்ல இங்க இருந்து போன உடனே நீ பாட்டுக்கு உன்னோட இஷ்டத்திற்கு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறியா என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நாம எப்படி ஆண்டவரை அறிக்கை செய்ய வேண்டும்? அவர் சொன்ன வழிகள் எல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்று சொன்ன, எப்படி நான் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுகிறது? ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். லூக்கா 6வது அதிகாரத்துல 12:13 எடுத்து வாசிங்க. லூக்கா 6:12-13. ஒரு 4 பாயிண்ட் தான் முடித்துறேன். லூக்கா 6:12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி
ஒரு மலையின் மேல் ஏறி நாம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அதிக வல்லமையான காரியங்களை, மரித்தோரை எழுப்பி அநேக காரியங்களை அவர் செய்திருக்கிறார். நிறைய ஞானத்தையும் அறிவையும் தேவனிடத்துல வரமாய் பெற்று அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த இடத்துல அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. இதுதாங்க நம்மளுடைய வழிகளிலே அவரை நினைத்து கொள்ளுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் வேணும்னாலும் என்ன சொல்றார் ஆண்டவர்? உன் வழிகளில் என்னை நினைத்துக்கொள். ஆமென். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒன்னு கேட்க போறோம்னாலும் நீ உன் வழிகளில் என்னை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தேவனுக்கு முன்பாக பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஷேப் சைஸ்ல இருக்கிறான். ஒரு அப்போஸ்தலர் மீன் பிடிக்கிறவனா இருக்கான், ஒன்னும் படிக்காதவனா இருக்கிறான். இன்னொரு அப்போஸ்தலர் பார்த்தா ரொம்ப மேத்ல ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி போல மேத்யூ, அவர் டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறாரு. கணக்குல ரொம்ப ஷார்ப்பா இருப்பார் பொழுது அவர் இருக்கிறாரு. இன்னொருத்தன் பார்த்தா அவரை காட்டி கொடுக்க போற ஒரு மனுஷனா வேற இருக்கிறான். ஒருத்தன் மறுதளிக்கிற மனுஷனா இருக்கிறான். இப்ப இதுல யாரை நம்ம தெரிந்து கொள்ளுகிறது? யாரை நம்ம தெரிந்து கொள்ளுது? ஒருத்தன் மறுதளிக்கிறான், ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான், ஒருத்தன் எல்லாம் ஓடி போயிடுவாங்க, ஒருத்தன் கணக்குல குறியா இருக்கிறான், ஒருத்தன் காசுல குறியா இருக்கிறான். இப்படி பல விதமான மனிதர்களை அவர் பார்க்கும் பொழுது எப்படி சூஸ் பண்றது? எந்த காரியத்தை தெரிந்து கொள்ள எவ்வளவு கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு மாப்பிள்ளை தேடுறதுனால எவ்வளவு கன்ஃபியூஷன். படித்தவங்களுக்குள்ளே நமக்கு எந்த படிச்சவங்களை நம்ம சூஸ் பண்றது நமக்கு ஒரு கஷ்டம். வர்றதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் கேரக்டர்ஸா இருக்கும். ஒருத்தர் பார்த்தா ஃபிஷர்மேன், ஒருத்தர் பார்த்தா கரடு முரடா இருக்கான், ஒருத்தர் பார்த்தா ரொம்ப பாலிஷ்டா இருக்கிறான். இப்படி பலவிதமான மனிதர்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் என்ன பண்ண? வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழியை ஆண்டவரை நினைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய லைஃப்ல நம்ம செய்ய போகிற காரியம் எதுவா இருந்தாலும், ஒரு வீடு வாங்குறதா இருந்தாலும், ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும், ஒரு கல்யாணமா இருந்தாலும், எந்த ஒரு ஸ்கூல் எதுவா இருந்தாலும், we should start putting it down in prayer. ஹல்லேலூயா. அதை ஜெபத்திலே வைத்து வெகு நாட்கள் ஜெபிக்க. சில கரெக்டா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஜெபித்தா அது எப்படி சாத்தியமாகும்? ஹல்லேலூயா. சோ பல வருஷங்களாய் ஆண்டவர் இதை குறித்து யோசித்திருப்பாரு, சிந்தித்திருப்பாரு, பார்த்திருப்பாரு, பழகி இருப்பாரு, எல்லாம் பண்ணி இருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு மார்க் போட்டு வச்சிருப்பாரு, இவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இப்படின்னு. ஆனாலும் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய லைஃப்ல நம்ம எடுக்க போற தீர்மானங்கள் என்ன? ஒரு பெரிய தீர்மானத்தை நீங்க வைத்திருக்கிறீங்க இந்த காலை வேளையில. ஒரு இடம் வாங்குறதா, ஒரு கார் வாங்குறதா, இல்ல ஒரு பிசினஸா, ஒரு ஒர்க்கா, ஒரு ஜாபா, எதுவா இருந்தாலும் அதை இப்பொழுதே தேவ சமூகத்துல வைத்து அதை உண்மையா அவரிடத்துல வாஞ்சித்து நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. சும்மா எதாச்சும் எனக்கு 12 சீஷர்கள் வேணும், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு விஷயம். அதை இரவு முழுவதும் வைத்து அதை ஜெபிக்கிறது இன்னொரு அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நான் கூட முன்னால சொல்லியிருக்கேன், இந்த காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு 20 டைம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு காரை ரெண்ட் பண்ணிட்டு நாங்க அந்த காலேஜ் ஹெட்டை நாங்க போயிருக்கோம். 20 டைம்ஸ். அதுவும் அப்பெல்லாம் ஊருக்கு வெளியே அந்த பார்க்கறதுக்கு 20 டைம்ஸ் நம்ம போயிருப்போம். எதற்கு? அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு இருக்கிற வாஞ்சை. அதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த அட்மிஷனை நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த சீட்டை நான் பெற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கிறதுனால அதை ஜெபத்திலே தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? வைத்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் அது உண்மையா நீங்க வாஞ்சிக்கிற ஒரு காரியமா இருக்கும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னையில இருந்து துவங்கி நம்ம என்ன செய்யணும்? அது நாட்கள் கடந்து போயிருக்கலாம், ஒரு தீர்மானத்துக்கு கூட நீங்க வந்திருக்கலாம். இந்த காரியத்தை செய்ய போறேன், முடிவு பண்ணிட்டேன், வாங்கிட்டேன், செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன் அப்படிங்கிற காரியமா கூட இருக்கலாம். பட் இந்த நாளில நீங்க என்ன பண்ணணும்? அதை தேவ சமூகத்துல அதை வைக்கிற ஒரு அனுபவம் காணப்படணும். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் புட்டிங் இட்.
அதை நோக்கி அதை ஜெபிக்கிற, அதை வாஞ்சித்து அதை இடைவிடாமல் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அநீதியான ஒரு நீதிபதியின் இடத்துல இரவும் பகலும் அந்த ஸ்திரீ, அந்த விதவை தாய் வந்து கேட்கும் பொழுது அந்த அநீதியான நீதிபதி என்ன பண்றாரு? அவர் நன்மையை செய்யறார். அப்ப இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. எப்படி அவர் நம்ம அது அவ்வளவு தைரியமா அவருக்கு முன்பாக வச்சு நம்ம கேட்கும் பொழுது, வாஞ்சையாய் கேட்கும் பொழுது அவர் எப்படி பதில் செய்யாது இருப்பார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ அந்த காரியத்திலே ஆண்டவரிடத்திலே நம்ம வைக்கணும். சில வேளைகளில ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு கஷ்டமா இருக்கும், துக்கமா இருக்கும். சில நேரத்துல மாற்றிப்போ, இதை நீ செய்யாதன்னு வரு. கொஞ்சம் கஷ்டம், என்னடா இவ்வளோ கிட்ட வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு, ஆனா ஆண்டவர் பார்த்தா இதை வேண்டான்னு சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமா, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின் பிரகாரமா இது வேண்டான்னு சொல்றாரு நம்மளுக்கு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாமானுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அந்த 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நாமானுக்கு சுகம் வேண்டும், நாமானுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும். ஆனா நாமான் எதிர்பார்த்த விதமாய் எலிசா வந்து பேசல. நாமானுக்கு ஒரு சுகம் வேணும், ஜபிக்கிறாரு, எல்லாம் கேட்கிறாரு, எனக்கு சுகம் வேணும், பலன் வேணும், ஜீவன் வேணும், விடுதலை வேணும், எல்லாம் கேட்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை எலிசாவின் மூலியமாய் சொல்லும் பொழுது அதை கேட்கிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில காணப்படல. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல ஒரு மாற்றத்தை தாங்க, ஒரு விடுதலையை தாங்கன்னு கேட்கிறோம். இப்ப ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு ஆலோசனை நீங்க கேட்கலாம், இந்த ஆலோசனைக்கும் அந்த நடக்க போற காரியத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்குது நீங்க கேட்கலாம். இந்த ஆலோசனைக்கும் ஆண்டவர் இப்ப என்னோட பேசுகிற ஒரு காரியத்திற்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் அதுக்கு இதுக்கு முடிச்சு போடுறீங்க என்று சொல்லி நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் யோர்தானிலே 7 முறை ஸ்நானம் செய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன விதமும் பிடிக்கல, சொன்ன காரியமும் பிடிக்கல. சோ அதனால நாமான் வந்து அதை சொன்னக்கி அதை பெற்றுக்கொள்ளாது போகிற சூழ்நிலைகள்லாம் காணப்பட்டது. ஆனாலும் அவரை சுற்றி இருந்தவர்கள் சொல்றாங்க, கஷ்டமான காரியத்தை ஆண்டவர் இடத்துல கேட்டிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க, ஒரு சிம்பிளான காரியத்தை தானே கேட்கிறாரு, செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு அப்புறமாய் அவர் செய்து தனக்குண்டான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த யோர்தான்ல போய் 7 முறை இத்தனை பேர் விழுந்தாலும் அந்த மாதிரி ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் போய் நம்ம நாளையில யோர்தான்ல 7 முறை மூழ்கி எழுந்தா நம்மளுக்கு இருக்கிற சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனம் போயிருமா? அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது, நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அதை வந்து புறக்கணிக்க கூடாது, அதை சொன்னக்க கூடாது, அதை உடனே செய்வதற்கு தீவிரம் காட்ட வேண்டும். நான் எப்படி செய்யணும், அதுக்கு நான் என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், என்ன காரியங்களை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு விடுதலையை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் சங்கீதம் 119 105வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Hallelujah. Thank you Jesus. Amen. Hallelujah. இந்த வசனம் கூறுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக வேளையில நம்மளுடைய ஆண்டவரை நம்ம வந்து எப்படி நினைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நம்ம அவரை நினைத்துக் கொள்ளணும். ஆமென். நம்ம எல்லா நேரமும் எதிர்பார்க்க கூடாது ஏதோ ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் வந்து அப்படியே வானத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் ஒளியாய் வந்து என்னிடத்துல வந்து பேசினாதான் நான் வந்து ஏற்றுக்கொள்ளுவேன், இல்ல இயேசுவே எனக்கு தரிசனமாகி பேசினாதான் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா இருக்குது, இந்த யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. இந்த யுஎஸ் கான்ஸ்டிடியூஷனை எழுதினவங்க வந்து உங்ககிட்ட சொன்னதுனால தான் நீங்க அதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. யாருமே அப்படி செய்யறதில்ல. இந்த டிரைவிங்க்கு வேண்டியான ரூல்ஸ் எல்லாம் வந்து எழுதினவங்க வந்து உங்ககிட்ட நேரடியாக உங்க காதுல சொன்னாதான் நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல. ஒரு புக்கை வாசிக்கிறீங்க,
அந்த புக்கில் எழுதியிருக்கு, இதுதான் வந்து ரூல்ஸ், இதுதான் லான்னு எழுதியிருக்குது. நீங்கள் உடனே ஒத்துக்கொள்ளுவீங்க. ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் லாஸ் இருக்குது. கண்டுபிடிச்சவங்க வந்து உங்ககிட்ட வந்து இப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னாதான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இல்லை. அல்லேலூயா. மேல இருந்து கீழே விழுந்தா நீ செத்துருவேன், இல்லை நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் நான் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பார்த்தா பண்ண. எத்தனை பேர் அப்படி முயற்சி செய்யறோம்? யாரோ சொல்றாங்க மேல இருந்து கீழே விழுந்தா நீ உனக்கு அடிபட்டுன்றாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். காமன் சென்ஸ் அப்ளை பண்றோம். அதை முயற்சி செய்து எவ்வளோ அடிபடுது, கொஞ்சமாக அடிபட்டுதுன்னா பரவாயில்ல, இப்படி யோசிக்கிறோம். யாராவது உடனே அதற்கு அந்த வசனத்திற்கு அந்த கேட்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். வேகமாக போகக்கூடாது அப்படின்னா வேகமாக போய் பார்ப்போம் என்ன நடக்குது. எத்தனை பேர் மேலே இடிக்கிறோம் பார்க்கலாம், எத்தனை பேர் சாவடிக்கிறோம்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறோம். யாராவது புரிந்துக்கிறோம், அந்த காமன் சென்ஸை அப்ளை பண்ணுறோம். அது போலதான் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனம் எப்படி உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு அது வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். சிலருக்கு இன்னும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வசனம். ஏன் இப்ப எழுதினா மட்டும் நம்ம கீழ்ப்பட? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வசனம்னால கீழ்ப்படிய மாட்டோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல். நீ எதெல்லாம் நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கிறியோ, எந்தெந்த லாஸ் எல்லாம் அந்த உலகத்தில் நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அது எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் அழிந்து போகின்றாரு. அதெல்லாம் கூட டெம்பரவரியா. நீ உலகத்துல பார்க்கிற எல்லா லாஸ் எல்லாமே டெம்பரவரி. ஆனா அதற்கு உட்பட்டு நடக்கணும். ஆனா என்றென்னைக்கும் நிலைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு நடக்கிறதுல கொஞ்சம் சங்கடம் நமக்கு. அல்லேலூயா. கார்ல ஏறினா என்ன பண்ணணும்? உட்கார்ந்த உடனே என்ன பண்ணணும்? பெல்ட்ட போடுங்க. அல்லேலூயா. லா கீழ்ப்படிறோம். எதுக்கு? நமக்கு சேதம் வந்துடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கீழ்ப்படிடும். சீட் பெல்ட் போடாம போய் பார்க்கறேன் என்ன நடக்குதுன்னு. எவன் என்கிட்ட வந்து யாருமே என் காதுல சொல்லலை இது வரைக்கும். ப்ரூஃப் இருக்கா? சீட் பெல்ட் போடாம போனா ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? டிக்கெட் கொடுத்துருவாங்க. 2-3 தடவை வாங்கினதுக்கு அப்புறம் தான், லைஃப்ல பல டிக்கெட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதுக்குள்ள நம்ம டிக்கெட்டே வயசாயிரும் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும். நீ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நீ அழகா கீழ்ப்படுகிற. ஆனா நான் ஒண்ணு சொன்னா அதை ஏன் நீ வந்து மறுக்கிறேன்னு கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவருடைய வார்த்தையை எங்கெல்லாம் உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியுமோ அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நான் நெகோஷியபிள். நான் நெகோஷியபிள். இந்த வார்த்தைய ஆண்டவர் என்ன பண்ண போறாதா? அட்ஜஸ்ட், காம்ப்ரமைஸ் கிடையாது. அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே. எங்க ஒரு தடவை சொல்லி சும்மா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சா, மெய்யாகவே மெய்யாகவே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். நோ நெகோசியேஷன் தேர். அங்க வேற எதுக்குமே அங்க நெகோசியேஷனே கிடையாது. ஒரே வார்த்தை சட்டுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. இந்த தேசத்துக்குள்ள வரணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதுல இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவோம்? ஓடி போய் கடன்னு அந்த ஆபீசர்கிட்ட இருந்து அந்த லெட்டரை வாங்கி, அங்க கவர்மெண்ட்ல இருந்து சீலை வாங்கி, பாஸ்போர்ட்ல அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் ஸ்டாம்ப் எல்லாம் வாங்கி ரெடியா வச்சிருப்போம். ஏன்? இந்த கண்ட்ரிக்குள்ள வரணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுல காம்ப்ரமைஸே கிடையாதாங்க.
அதுல நெகோசியேட்டே பண்ண முடியாது. நீ நம்ம கொடுத்து வாங்குற பழக்கமே கிடையாதுங்க. ஒரே வார்த்தை, உள்ள வரணும்னா நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கணும். நீ ஆவியில பிறந்த மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ ஆவியில பிறக்கிற. ஜலத்துல பிறக்கிறது, நீ ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீ என்ன பண்ணுகிற? ஜலத்துல பிறக்கிற. அல்லேலூயா. ஆவியிலும் பிறக்கணும், ஜலத்திலும் பிறக்கணும். ஆமென். ஆவியிலும் பிறக்கணும், ஜலத்திலும் பிறக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே அவன் பிரவேசிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ பிரியமான நம்ம லைஃப்ல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் சொல்லு. இது ஒரு தீர்க்க தரிசனமா எனக்கு யாராவது சொல்லணும், இதை யாராவது எனக்கு அப்படியே ஒரு ஒளியாய் வெளிச்சமாய் இருளில் இருந்து ஆண்டவர் தோன்றி ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியமான ஒளியாய் ஆண்டவர் என்னுடைய கனவுல சொப்பனத்துல தரிசனத்துல ஆண்டவர் பேசும் பொழுது நான் கேட்கிறேன் அப்படின்னா, அது எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி செய்யணும். நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா பரவாயில்ல. பரலோக ராஜ்யம் போறதற்கு ஆண்டவர் சொல்றாரு நீ பிறக்கணும்ன்றாரு. ஆனா அதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் மற்ற எல்லா லாஸ், இந்த உலகத்துல பேசப்படுகிற எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. பிரியமான நம்ம லைஃப்ல நமக்கு கொஸ்டின் இருக்குதுன்னா, டவுட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடனே வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும். இவர் சொல்றது பொய்யா உண்மையா, இயேசுதான் சொன்னாரா இல்ல பிசாசு சொன்னதா, இப்படி உட்கார்ந்து நம்ம எடுத்து நம்ம வாசித்து பார்க்கணும். ஓ, இயேசு சொல்லி இருக்கிறாரு, அப்போ அவர் சொல்லியிருந்தா அப்ப வேற வழியிலேயே நம்ம செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஒண்ணு நாம பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம இது பண்ணணும். சரி, அந்த வார்த்தைகள் புரியல அப்படின்னா, நமக்கு உட்பட்டு இல்லைன்னா நம்ம அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கணும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னதுன்னா, இயேசு என்ன செய்தாரோ அதை செய்தாலே நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஒளியா இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒளியா இருக்குது, அவரே ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவன் ஒரு நாள் என்ன பண்ண போறதில்ல, விழுந்து போக போறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவன், அவர் சொன்னதை செய்கிறவன், அவர் செய்ததை செய்கிறவன் ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா, எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்னா என்ன பண்ணணும்? இயேசு அதை செய்திருக்கிறாரான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசு செய்திருக்கிறாருன்னா அதுக்கப்புறமா there is no other thing, கொஸ்டினே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நானும் அதை செய்தாகணும் என்கிற ஒரு எண்ணம் சிந்தனை நம்ம. அப்ப இயேசுவை தேவனா ஏற்றுக்கொள்ளுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஜீசஸ் இஸ் மை காட், ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் இஸ் மை மாஸ்டர், இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இயேசுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு நடக்காத பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கேட்காத போது, செவிசாய்க்காத போது நம்மளுடைய லைஃப்ல எப்படி அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். You cannot receive just the blessing. ஆசீர்வாதத்தை மட்டும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நன்மையை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், ஈவை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், என் வாழ்க்கையில மாற்றத்தை மாற்றம் நான் பெற்று நடக்காது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இயேசு தான் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இடத்துல தான் எல்லாமே இருக்குது. நித்திய ஜீவன் முதற்கொண்டு அவரிடத்துல தான் இருக்குது. ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்துல இருக்கிறது. ஆசீர்வாதமும் நன்மையும் அவரிடத்துல இருக்கிறது. சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவராய் இருக்கிறார். அவர் இல்லாம ஒண்ணுமே இந்த உலகத்துல நடக்காது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Without his authority, without his name, nothing will happen. அவரை வெறுத்துட்டு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா முடியாது. ஹல்லேலூயா. அவர் தான் எல்லாவற்றுக்கும் சோர்ஸா இருக்கிறார். எல்லா நன்மைகளுக்கும் அவர் தான் சோர்ஸ் நம்ம வாழ்க்கையில. அவரை பெற்றுக்கொண்டோம்னா உலகம் முழுவதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. உலகத்துல காணப்படுகிற எல்லா சுக பலன் ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவை பெற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவை பெற்றுக்கொள்ளும் போது சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசுவை பெற்றுக்கொள்ளும் போது நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம லைஃப்ல. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குது? எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. என் பிள்ளைக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், உனக்கு அது வேணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு நம்ம ஜெபத்துக்கு வரோம். ஆனா இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா, இயேசுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அது மாத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற சூழ்நிலைகளாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாய் கடைசி காரியமா கலாத்தியர் 5:16-18 எடுத்து வாசிங்க. 2 வசனங்கள் தான். கலாத்தியர் 5:16-18. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆமென். ஆவியானவர் என்ன பேசுகிறார், ஆவியானவர் என்ன உணர்த்துகிறார்? சில விஷயங்களை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். சில விஷயங்களை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கீழ்ப்படியாமைகளை ஆண்டவர் உணர்த்துவார். உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். உங்களை எப்படி போகணும். பவுல் பாருங்க, ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஆவியானவர் அவரை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. பிலிப்பை பார்க்கிறோம், அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அவரை பிடித்து நீ வேற இடத்துக்கு போ என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம என்ன செய்ய வேண்டும், எப்ப செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு, வசனத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், வாசிக்கும் பொழுது அதை பிராக்டிஸ் பண்ணுகிறோம், அதை செய்கிறோம். ஆனா சில காரியங்கள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா, நீ இப்படி செய்யணும், லெஃப்ட்ல போகணும், ரைட்ல போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் வேதத்துல எல்லாவற்றுக்கும் எழுதப்படல. அங்கதான் ஆவியானவர் வருகிறார். அல்லேலூயா. கைட் பண்ணுகிறார். வசனத்தை பேஸ் பண்ணி நம்ம லைஃப் என்ன பண்றாரு, டிசிஷன்ஸை, அந்த முடிவுகளை எடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சரியான முடிவுகளை எடுக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனம் எபேசியர் 4:1-11-12 வாசிங்க. எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கடைசி காரியம், நம்ம ஆலயத்திற்கு வருகிறதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவர் இங்கிருந்து நம்மளோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் அந்த ஊழியங்களை செய்வதற்கான மனிதர்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆலயத்துக்கு வருகிறவர்களை நல் வழியிலே நடத்தும்படிக்காய் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கட்டப்பட வேண்டும், அவர் சரியான வழியில போக வேண்டும் என்பதற்கு தான் ஆலயத்திலே அவர் ஊழியர்களை, அவர் மனிதர்களை, அவர் ஆவிக்குரியவர்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. The purpose of the church, the purpose of the church is to teach, is to build people. அவர் ஜனங்களை கட்டி எழுப்பும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அப்ப இங்கிருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும், அதுவும் தேவனை எல்லா வழிகளிலும் நினைத்து கொள்ளுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம பேசுவதற்கு முன்பதாக எத்தனையோ மணி நேரம் நம்ம ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனையோ மணி நேரம் அதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவோ ஹவர்ஸ் இதுல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி டைம் எடுத்து நம்ம எங்கேயோ கேட்டதையோ யாரோ சொன்னதையோ ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம இந்த இடத்துல பேசுகிற காரியம் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவோ மணி நேரம் நம்ம முழங்கால்களே நின்று நம்ம தேவ சமூகத்துல நிக்க வேண்டியதா இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்காக, சின்ன ஒரு பேச்சுக்காக ஆண்டவர் இடத்துல நம்ம எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. சோ அப்படியா நம்ம பிரயாசப்பட்டு ஒருத்தர் நினைச்சு பாருங்க, ஒருத்தர் நல்லா உங்களுக்கு சமைச்சு எடுத்துன்னு வரும்போது சி நல்லா இல்ல, சாப்பிட்டுட்டு ஒரு நன்றி கூட சொல்லலன்னா எப்படி இருக்கும்? சாப்பிட்டுட்டு ஒரு நன்றி கூட சொல்லலாம், நேற்றுக்கு எல்லாம் சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்ததுன்னு சொன்னீங்க. ஆமென். செய்த எல்லாருக்கும் நன்றி. ஆமென். நானே சொல்ல மறந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு எவ்வளோ ஹவர்ஸ், கட்டிங்கு, மசாலா, இப்படி பல விஷயங்களை போட்டு டைம் எடுத்து எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடும் போது நமக்கு ஹாப்பியா இருந்தது. அது போலதான் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துட்டு நம்ம கொடுக்கறதும் ஒரு சமையலை செய்து எடுத்துட்டு கொடுக்கிற மாதிரி தான். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாரு,
என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. இது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு ஆண்டவருக்கே. அவருக்கே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. என்ன ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு, என்ன அவருக்கே ஒரு கஷ்டமா இருக்குது. என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் நான் சொல்லுகிறதை நீங்க செய்யாம போகும்போது அவருக்கே ஒரே டென்ஷனா இருக்குது. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா அவருக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இவனுக்கு வந்து சும்மா போதகரே ஆண்டவரே ரட்சகரே அப்படின்றாங்க, நம்ம பேசுற ஒன்னையும் கேட்க மாட்டாங்கன்னு அவருக்கே வருத்தமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது ஆண்டவருக்கே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னா பாருங்க. அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் வசனத்தை எடுத்து அவர் போதிக்கிறாரு. இரவு முழுவதும் இயேசு ஜெபித்து வராரு. வரவங்க எப்படி இருக்கிறாங்களா? ஆண்டவரே ரட்சகரே இயேசுவே வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா அவருக்கு என்ன வருத்தம்னு நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம எல்லா வழிகளிலும் நம்ம என்ன பண்ணணும்? நினைத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். ஏதோ ஒரு இடத்தை மட்டும் வைத்திருக்காதீங்க. எல்லா இடத்துலயும் ஆண்டவரை கனப்படுத்த மகிமைப்படுத்த நம்ம பழகி கொள்ளணும். ஆமென். ஒரு விஷயம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை செய்து உங்களுடைய வழிகளில நீங்க எங்க ஆண்டவரை இன்னும் நினைக்காம இருக்கிறீங்க என்பதை நீங்க கொஞ்சம் யோசித்து அறிக்கையிடுங்க அவரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Father. ஆண்டவர் உங்களுடைய இந்த வசனத்தின் மூலியமாய், நீங்க வாசித்த வசனங்களின் மூலியமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது உனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வைப்படுத்தி தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சரீர காரியமா இருக்கலாம், நம்முடைய குடும்ப காரியங்களா இருக்கலாம், தனிப்பட்ட காரியங்கள், வேலை காரியங்கள், என்ன வேணாலும் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாளில தேவனை எல்லாவற்றிலும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்ற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர் சொல்றது எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறீங்க, அவர்கள் கொஞ்ச காரியத்துல மாத்திரம் உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்க, மற்ற காரியத்துல அவர்கள் உண்மையற்றவர்களா இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. எவ்வளவு உங்களுக்கு கோபம். ஹல்லேலூயா. எவ்வளவு வருத்தப்படுவீங்க, எவ்வளவு மன சங்கடப்படுவீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Father. ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவர் நமக்கு உண்மையா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நாம உண்மையா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை நாம நேசிக்கணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை நேசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்சத்துல மாத்திரம் நீ உண்மையா இரு, எனக்கு மற்ற காரியத்துல நீ இஷ்டப்படி ஏதோ ஒன்று செய்துக்கோன்னு நம்ம சொல்றோம் அவரிடத்துல. ஹல்லேலூயா. எல்லா வழிகளிலும் அவர்களை நினைத்துக்கொள்ள நம்ம வேண்டுகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த எதிர்பார்ப்பு, நீ மற்றொரு இடத்துல வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு, ஆண்டவர் சொல்ல நான் உன் மீது வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ மற்றவர்கள் உனக்கு உண்மையா இருக்கணும்னு நீ நினைக்கிற, மற்றவர்கள் உனக்கு முன்பாக அவர்கள் உனக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிற. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்கு முன்பாக உண்மையா இரு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வழிகளை நீ கைக்கொள்ளு. ஹல்லேலூயா. உன் வழிகளை நான் கைக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உன் வழிகளை நான் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. When you surrender your ways to the Lord, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன் வழிகளை எல்லாம் செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோணலான வழிகளை ஆண்டவர் செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னென்ன வழிகள் உங்கள் வாழ்க்கையில கோணலா இருக்குது பிரியமானவர்களே, என்னென்ன வழிகள் கோணலா இருக்கிறது? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வழி என் வாழ்க்கையில கோணலா இருக்குது, ஒரே தடையா இருக்குதப்பா ஆண்டவரே, ஒரே கஷ்டமா இருக்குதப்பா, ஒரே நெருக்கமா இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழியை எனக்கு ஒப்புவி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல், ஹல்லேலூயா, உன் சுய ஞானத்தின் மேல் நீ சாயாமல் உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சின்ன காரியமோ பெரிய காரியமோ, ஹல்லேலூயா, எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வரும் நாட்களில் நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கான வழிகளை செவ்வையாக்குகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வழிகளை செவ்வையாக்குகிறதை நீங்கள் ஒரு சாட்சியாய் சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. என் வழியை
நான் ஒப்பு கொடுத்தேன் அவருக்கு. என் சுயத்தை நான் ஒப்பு கொடுத்தேன், என் தீர்மானங்களை நான் ஒப்பு கொடுத்தேன், எல்லாவற்றையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வழிகளை எல்லாம் அற்புதமா மாற்றினாருங்க என்று சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இவனோ சொந்த வழியில போய் கொண்டிருந்தான், இப்பொழுது இயேசுவுக்கு வழியை கொடுத்ததுனால் அவன் வாழ்க்கையில எல்லாமே அற்புதம். ஹல்லேலூயா. எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு செய்திருக்கிறார். இது யாருப்பா இது என்று சொல்லி கேட்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீக்ரெட் எங்க இருக்குது? ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. ஹல்லேலூயா. உன் சுய எண்ணத்தின் மேல் சாயாதே. உனக்கு இருக்கிற அனுபவத்தின் மீது சாயாதே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் மீது நீ சாய்ந்திருக்காதே. ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள், இவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி மற்றவர்களை சார்ந்திருக்காதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்தால் எல்லா மனிதருடைய கண்களிலும் உனக்கு தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைத்ததுனா போதும், எல்லாருடைய கண்களில் நிச்சயம் தயவு உண்டு. ஹல்லேலூயா. அவர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Jesus. தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எத்தனை பேர் உண்மையாய் அன்பு செய்கிறீங்க அவரை? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். Thank you Jesus. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னையிலிருந்து வழிகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் இன்னையிலிருந்து என் வழிகளை எல்லாம் செவ்வையாக்க போகிறார். ஹல்லேலூயா. கரடு முரடான வழிகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் என் வாழ்க்கையில் இருந்த பெரிய பிரச்சனை என்னது? என் வாழ்க்கையில் இருந்த இந்த கரடு முரடான சூழ்நிலைக்கு காரணம் என்ன? என் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காததான். ஹல்லேலூயா. நான் என் சுய புத்தியில் சாய்ந்ததனால் இந்த நிலையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் இஷ்டப்படி எதையோ ஒன்றை யோசித்து செய்ததனால் அந்த நிலையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அவரை விசுவாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அவரை நான் என் வழிகளில் எல்லாம் நினைத்துக் கொள்ள போகிறேன். அவரிடத்துல கேட்க போகிறேன். ஆண்டவரே, எனக்கு என்ன வழியை வைத்திருக்கிறீங்க? நான் என்ன செய்யணும்னு நீங்க சித்தம் கொண்டு இருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய வசனம் என்ன சொல்லுகிறதப்பா ஆண்டவர்? ஹல்லேலூயா. எல்லா வழிகளும் பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வழிகளையும் ஆண்டவர் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கான வழிகளையும் ஆண்டவர் செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார். I am the way என்று சொல்லுகிறார். நானே
வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. அவரே வழியாய் இருக்கிறார், அவரே சத்தியமாய் இருக்கிறார், அவரே ஜீவனாய் இருக்கிறார். சகலமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. ஹalleluya. சகலமும் அவருக்குள் இருக்கிறது. ஹalleluya. இதோ நான் உன் கதவண்டையில் நின்று உன் கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. கதவை திறந்தால் அவர் உள்ளே வந்து போஜனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. உன்னோடு கூட வாழும்படிக்காய், உன்னை நடத்தும்படிக்காய், உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்காய் இந்த இயேசு கடந்து வந்து உன் இதயத்தின் கதவுகளை இப்பொழுது தட்டிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. So Almighty God is knocking on your doors. Hallelujah. He is knocking in your heart this morning. Hallelujah. If you open your heart this morning, hallelujah, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. அவர் உன் வழிகளை செவையாக்குவார். இந்த கால அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, hallelujah. உன் வழிகளை எல்லாம் செவையாக்கி உனக்கு கொடுப்பார். இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. hallelujah. இது அவருடைய வாக்குத்தத்தம். hallelujah. உன் வழிகளை மாற்றும்படிக்காய், உனக்கு அற்புதம் செய்யும்படிக்காய் கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னோடு கூட பேசுகிறார். hallelujah. ஓய் கரடு முரடாய் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. hallelujah. hallelujah. வழிகளை மாற்றுகிற தேவன். hallelujah. செங்கடலை பிளந்து உனக்கு ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார். hallelujah. நீ நடக்கும் படிக்காய் யோர்தானை பின்னிட்டு போக செய்வார். hallelujah. உனக்காக எரிகோ பட்டணத்தை கொடுப்பார். hallelujah. உனக்கான வழிகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகள் நன்மைக்கு ஏதுவான வழிகள் என்று சொல்கிறார். hallelujah. hallelujah. கர்த்தர் நல்லவர். hallelujah. அவர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறவர். hallelujah. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்காய் பேசுகிறார். hallelujah. என்னிடத்தில் ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறார். hallelujah. அந்த ஜீவன் பரிபூரணப்படவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். hallelujah. I came to give you life. உனக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்காய் நான் வந்தேன். hallelujah. நித்திய ஜீவன். hallelujah. புதிய ஜீவனை உனக்கு கொடுக்கும்படிக்காய் hallelujah. கர்த்தர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். hallelujah. hallelujah. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். hallelujah. கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். hallelujah. நிச்சயம் நடக்கும் பிரியமானவர்களே, நிச்சயம் நடக்கும். hallelujah. அவருடைய வார்த்தை ஒன்றும் பிசகாது பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தை ஒன்றும் விழுந்து போகாது. hallelujah. நீ விசுவாசிப்பியானால் hallelujah, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். hallelujah. இந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பியானால் hallelujah, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுவாய் என்றால், அவர் சொல்லுகிறபடி நீ செய்வாய் என்றால் hallelujah, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாய் என்றால் hallelujah, எல்லா வழிகளையும் உனக்கு செவையாக்கி கொடுப்பார். hallelujah. Every way in your life, because you surrendered every way in your life. உன் வழிகளை எல்லாம் அவருக்கு நீ கொடுத்ததனால உன் எல்லா வழிகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். hallelujah. எந்த ஒரு வழியும் அவருக்கு கூடாத காரியம் அல்ல. hallelujah. hallelujah. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. hallelujah. Thank you Jesus. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Pastor. தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த பேப்டிசம் சர்வீஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ப்ரேயர்ஸ் அதுக்குள்ளே போயிருக்குது. அதனுடைய இதுதான் வந்து லைக் நீங்கள் எல்லாரும் வந்து பங்கு கொள்ள திரும்ப சேஃபாக போகிறதுக்கு கூட அவ்வளோ ப்ரேயர்ஸ் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. தடை செய்ய 1000 வழிகளை பிசாசு ஏற்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வழிகளை செவ்வையாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய கிறிஸ்மஸ் கூட வந்து டிசம்பர் 24 ஈவினிங் 4 o'clock இல்லை 4:30 நம்ம டிசைட் பண்ணுற டைமு. ஃபுட்டு கூட நம்ம வந்து ஸ்மால் குரூப்பாக இருக்கிறதுனால நம்ம பாட்லக்காக இந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்திருந்தேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் நீட்ஸுக்காக வந்து போன வாரம் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது கிறிஸ்மஸுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கிறிஸ்மஸ் நீட்ஸ் அந்த லிஸ்ட்டு காட்டினாங்களா, அந்த லிஸ்ட்டில் ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து அதை தனியாக எழுதி நீங்கள் இதில் போடுங்க. ஏன்னா இது சர்ச் ஆஃபரிங்கில் சேர்க்க மாட்டோம், டைரெக்டாக ஜெர்சி சிட்டிக்கு இதை அனுப்பி வைத்துருவோம். ஸோ அதனால்
போகிறதுக்கு முன்பதாக ஏதாவது நீங்கள் எழுதி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் சொல்லி அதை எழுதுங்க அதில். அப்புறம் தொடர்ந்து நம்ம கூட ஒன் டே ஏதாவது கேரல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அது எவ்வளோ சாத்தியம்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா, நீங்களும் அதே மாதிரி வாஞ்சிக்கிறீங்க யோசிக்கிறீங்கன்னா தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. மேபி ஒன் டே நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ நம்ம விசிட் பண்ணலாம், புது வீடுகளை. கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. அப்படி ஐடியாஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் அதில் உடன்பாடு இருக்குது, நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன், நானும் ஜெபிச்சுட்டு இருந்தேன் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு, அதனால் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டே நம்ம டிசைட் பண்ணிவிட்டு கேரல்ஸ் நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் இம்மட்டும் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை எல்லாவற்றிலும் நினைத்து கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்கள் வழிகளை எல்லாம் செவ்வையாக்கி இம்மட்டும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமாய் நடத்தி இருக்கிறீர், அதிசயமாய் நடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அபிஷேகித்து நடத்தி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் வார்த்தைகளை கேட்டு தீர்மானங்களை எடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தைகளை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் கனத்தையும் மகிமையும் ஆண்டவரை நீர் கட்டளையிடும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாள் வர முடியாதவர்களையும் விசேஷமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும், பலப்படுத்தும் அப்பா. இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால வேண்டி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. God